ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பிஇஎம்எல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,000லேருந்து 43,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். மொத்தமாக ஒரு 100 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 12th நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிஇஎம்எல் லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தோன்னா இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸோ ஏரோஸ்பேஸு, ரயில் அண்ட் மெட்ரோ, மைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இவங்க தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கான ட்ரேடில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. 45 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து எடுத்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து 29 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 35 வேகன்சி இருக்குது. வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்குமே வந்து 29 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. 20 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போகுது. இந்த நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது வில்லிங் டு ஒர்க் செகண்ட் ஷிஃப்ட் இல்லைனா தேர்ட் ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண வந்து வில்லிங் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கேன் அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு பொசிஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏதோ ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூ வந்து பாருங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படிங்கிற வெனுவுமே கொடுத்துட்டாங்க. டேட்டுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லாம் வந்து ஸோ 15th நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ டேட்டு. அதே வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்தோன்னா 16th நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் அதாவது சேலரியாக வந்து உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் உங்களுக்கான சேலரி வந்து தராங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 35,000 இருக்கும். செகண்ட் இயர் வந்து 37,500, தேர்ட் இயர் வந்து 40,000, ஃபோர்த் இயர் வந்து பாருங்கள் 43,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. 4 இயர்ஸ் உங்களுக்கான டியூரேஷன் ஆஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதாவது 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் மெத்தட் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ செகண்ட் ஃபேஸில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஃபேஸில் தான் வந்து பார்த்தோன்னா பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனே வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக வந்து வரும். ஸோ ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மார்க் வந்து இருக்கும். தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்குனே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, BEMLindia.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 12th நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்டர்வியூ டைமில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்கள் இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸையுமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.